குரு பெயர்ச்சி பலன்கள் 2016-2017 துலாம். குரு பகவான் துன்முகி வருடம் ஆடி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திரம் 2ஆம் பாதத்திற்கு தனது சிம்ம வீட்டு சஞ்சாரத்தை முடித்துக் கொண்டு கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதன் பலன்களை இங்கு பார்ப்போம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு வந்து அமர்கிறார். 12இல் குரு இருக்கலாமா என்று சிலர் பயப்படுவர். பயமே வேண்டாம். அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடு 7ஆம் வீட்டின் அதிபதி. ஆகவே 12இல் வந்தால் ராஜயோகத்தை கொடுப்பார். அதாவது விபரீத ராஜயோகம். இனி தொட்டதெல்லாம் துலங்கும். உங்களை தூக்கி எறிந்தவர்கள் உங்கள் முன் தலை வணங்குவார்கள். குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் 6ஆம் இடம் 8ஆம் இடங்களை பார்வை செய்து அந்த இடங்களை யோகம் பெறச் செய்கிறார். ஆகவே தடைபெற்ற மேல் படிப்பு தொடரும். பழைய வண்டியை ஓரங்கட்டிவிட்டு புதிய வாகனம் வாங்குவது யோகத்தை உண்டாக்கும். சொந்த வீடு இல்லையே என்ற புலம்பல் தீரும். கடன் தொல்லை பெரும் அளவில் தொல்லையும் தீராத யோகமும் தீராத கோர்ட்கேஸ் இவைகளை வெற்றி கொடுக்கும். இருப்பினும் பூர்வீக சொத்து இருந்தால் அதனால் பிரச்சனை வர வாய்ப்புள்ளது. குடும்பஸ்தானத்திற்கு லாபத்தில் குரு இருப்பதால் குடும்ப வாழ்க்கை அமைதியும் தெய்வ தரிசனம் அதிகரிக்கும். பிரயாணங்கள் அதிகரிக்கும். ஜீவனத்திற்கு 7ஆம் இடம் பார்வை பெறுவதால் பங்கு வர்த்தகத்தில் யோகத்தை கொடுக்கும். கூட்டு தொழிலில் லாபம் உண்டு. புத்திரஸ்தானத்திற்கு 4ஆம் இடம் குரு பார்வை பெறுவதால் புத்திர புத்திரிகளுக்கு திருமண முயற்சிகள் கைகூடும். முக்கியமாக கஷ்டங்களை கொடுக்கும். அஷ்டமஸ்தானம் குருவின் பார்வை பெறுவதால் வரும் கஷ்டங்களை காற்றோடு ஓடிவிடும். உறவினர் வருகையும் அவர்களால் ஆதாயமும் பெறுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எதிர்பாராமல் நடக்கும். பொதுவாக 12இல் அமர்ந்த குரு வதைக்க மாட்டார், வாழ வழிவகுப்பார். இதுவரை 11ஆம் வீட்டில் இருந்து கொண்டு பல்வேறு லாபங்களை கொடுத்த குரு பகவான் இந்த வருடம் விரயஸ்தானம் என்று சொல்லப்படும் 12ஆம் வீட்டிற்கு வருகிறார். இப்படி விரயஸ்தானத்தில் நிற்கும் உங்கள் வாழ்க்கை வீடு வாசல் வகையிலும் மருத்துவ வகையிலும் நிறைய செலவு செய்ய வைப்பார். செலவு மட்டும் இல்லாமல் முதலீடுகள் பலவும் செய்ய வைப்பார். அதாவது வீடு வாங்குவது அல்லது கட்டுவது அல்லது நிலம் வாங்குவது போன்ற வகையில் அநேக செலவை ஏற்படுத்துவார்.